தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவொற்றியூர் அருகே 40 ஆண்டு காலமாக முறையான சாலை வசதியே இல்லாமல் இருப்பதால் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தந்தை பெரியார் நகர் பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் பல முறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 40 வருஷமா ஒரே வாட்டி தான் ரோடு போட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்காரன் போட்டு தரல. அவன் வந்த உடனே எழுந்துட்டான். இது வரைக்கும் எனக்கு 60 வயசு ஆகுது. 60 வயசுனா 20 வயசில் இந்த இடத்துக்கு வந்தேன். இது வரைக்கும் ரோடே போடல. பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. ஆட்டோவில் போனாலும் ஆட்டோ அப்படியே கவுந்து போகுது. குழந்தைங்க பைக்கில் போனாலும் கீழே விழுந்துருதுங்க. அடிபட்டு குழந்தையே செத்து போச்சு. இது வரைக்கும் யார் என்னன்னு கேட்க ஆளே இல்லை. இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக நடக்குதுன்னா, இந்த ரோடு போட்டது இந்த கம்பெனி ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுதுன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தார் ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரலுமோ தார் ரோடு போடவே இல்லை. இவ்வளோ நாள் வரலுமோ அந்த தற்சமயத்துக்கு இப்போ மழை பெஞ்சு இது மாதிரி பள்ளமாக இருக்குதுன்னா ஒரு ஜேசிபி வச்சு அப்படி நிரவி இது பண்ணிவிடுவாங்க. அடுத்த மழை வந்த உடனே இது மாதிரி ஆகிடும். இது தற்காலிகமாக அந்த ஒரு 2 நாளைக்கான தீர்வு மட்டும்தான் இது வரலுமோ பண்ணிகிட்டு இருக்காங்களே கண்டி இது வரலும் நிரந்தர தீர்வு இதுவரையிலும் பண்ணவே இல்லை. எங்களுக்கு தேவையானது நிரந்தர தீர்வு. மழை அதிகமாச்சுன்னா யாருமே போகாத அளவுக்கு இங்கே இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி அப்போது கேட்டிருக்கோம். மணலிக்கும் போக முடியாது, திருவொற்றியூருக்கும் போக முடியாது. நாங்கள் நடுவில் நிற்கணும். இதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மெயின் ரோடுக்கான போராட்டமாக இருக்கும்.